गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः ओम श्री राजगणपति ஐயனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் புதன் பகவான் தரும் தொழில்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேச இருக்கின்றோம். புதன் பகவான் தரும் தொழில்கள் நவகோள்களில் புத பகவான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வகிக்கின்றார். ஒரு அற்புதமான கிரகங்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்ச மாதிரியே இருக்காது. ஒரு கிரகத்தின் தன்மை இன்னொரு கிரகத்திடம் நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவமாக தனது செயல்பாடுகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதனுடைய தன்மைகள் ஒரு அற்புதமானதுங்க. அதுதான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் இன்றைய தினம் புத பகவானை பற்றியும் அவர் தரும் நம்மளுடைய ஜீவனத்தை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். சரிங்களா? பொதுவாக சொந்தமாக தொழில் செய்யணும்னு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அது ஒரு அதீத ஆசை இருக்கும். அதற்கான முயற்சிகள் எல்லோருமே செஞ்சிட்டு இருப்பாங்க. நாம் இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு வேலை செய்யக்கூடாது, நாம் சொந்தமாக தொழில் செய்யணும், நாம் 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், அதன் மூலியம் நமக்கென்று ஒரு தனி பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை எல்லோருக்கும் இருக்கும். அது இயல்பான ஒரு விஷயம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. தொழில் அப்படின்னு வரும்பொழுது, சொந்த தொழில் அப்படின்னு வரும்பொழுது அதற்கான காரக கிரகமாக சனீஸ்வர பகவான் விளங்குகின்றார். சரிங்களா? ஆனால் அந்த ஒரு தொழிலில் நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா புத பகவானின் அனுகிரகமும் நமக்கு தேவை. ஏன் அப்படின்னாக்கா புதன் அப்படிங்கிறது ஒரு கணிதம். தொழிலில் கணக்கு வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை எழுதி வச்சு அதை நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம எவ்வளோ முதலீடு போட்டிருக்கோம், அதில் எவ்வளோ செலவு செஞ்சுருக்கோம், எவ்வளோ வரவு வந்திருக்குது, அதில் எவ்வளோ லாபம் இருந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. அப்போது இந்த கணக்கு வழக்கு அப்படிங்கிறது புதன் சம்பந்தம். சரிங்களா? அடுத்ததாக புதன் அப்படிங்கிறது பேசுவது. ஒரு வியாபாரம் செய்யணும்டா அப்படின்னாக்கா ஒரு நல்ல நாசுக்காக ஆளை பார்த்து அவங்களுடைய தேவைக்கேற்ப ஒரு சிரித்த முகத்தோடு அப்படியே நம்ப வைக்கணும். முதல்ல இதுதான் உயர்ந்தது, இதுக்கு இந்த பொருளுக்கு இணையான பொருள் நீங்கள் வேற எங்கே போனாலும் கிடைக்காது, இந்த விலைக்கு வேற யாருன்னா கொடுத்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு சும்மாவே தரேன் அப்படின்லாம் பேசணும் முதல்ல. ஆக பேச்சு, கணக்கு வழக்கு, சாதுரியம், சாமர்த்தியம் இதெல்லாம் சொந்த தொழில் செய்கிறவங்க கிட்ட அவசியம் இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் அவங்களால ஒரு சிறப்பான ஒரு தொழில் நிர்வாகியாக, தொழில் அதிபராக வர முடியும். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நம்மளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இந்த குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே ஒரு ஆளுங்களை வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல போகணும், இவங்ககிட்ட இதை பேசணும், இதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னாக்கா அந்த வாடிக்கையாளர்கிட்ட பேசுவதற்காகவே சில ஆளுங்களை வேலைக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள், முதலாளிங்க நேரடியாக யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. பேசுறதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருப்பாங்க. சரிங்களா? அவங்க அப்படியே சும்மா தேன் சொட்ட சொட்ட பேசுவாங்க, இனிக்க இனிக்க பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பேசி அவர்களுக்கு தேவையான அந்த விஷயத்தை சாதித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. இதை நல்லா புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி, வாங்க இன்றைய புத பகவான் தரும் தொழில்களை பார்ப்போம். புத பகவான் அப்படிங்கிறது முதல்ல எழுத்துங்க. எழுத்து, இந்த எழுத்து சார்ந்த அனைத்து தொழில்களும், அதாவது நீங்கள் எதெல்லாம் எழுதுறீங்களோ அதெல்லாம் புத பகவான் சார்ந்தது தான். உதாரணமாக ஒரு பத்திரிக்கை, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா தினசரி பேப்பரு, வார பத்திரிகை, மாத இதழ், இப்படிலாம் நிறைய இருக்கும். அந்த பத்திரிகை துறை, சரிங்களா? ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்களா, அந்த துறை. அடுத்ததாக இந்த பத்திரங்கள்லாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரங்கள்லாம் எழுதுவாங்க, அது. அடுத்ததாக இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் நம்பர்லாம் பதிவு பண்ணுவாங்க. ஆக எழுத்துத்துறை, பதிவுத்துறை,
இந்த இரண்டும் வந்து புத பகவானுக்கே உரிய ஒரு தனித்துவமான தொழில்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த எழுத்துத்துறையிலேயே 3ஆம் பாவகமும் புத பகவானும் நல்ல நிலையில் இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களாம் வந்து புத்தகங்கள் எழுதுவாங்க, கவிதைகள் எழுதுவாங்க, கதைகள் நாவல்கள் எழுதுவாங்க, கதாசிரியராக இருப்பாங்க. இப்படியான நிலைப்பாடு எழுத்துத்துறை சார்ந்த அனைத்தும் அப்படின்னு போட்டுங்க. இதில் இன்னும் கூடுதலாக நாம் வந்து எதனா வந்து பதிவு செய்யும் பொழுது ஞாபகத்துக்கு வராமல் விட்டு இருக்கலாம், சரிங்களா? ஆனால் வந்து தெரியாமல் இருக்காது, வேணும்னு மறைக்கிறதும் கிடையாது. பட் அந்த நேரத்தில் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து பட்டு ஞாபகத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி ஏதேனும் உங்களுக்கு ஞாபகம் வந்துருந்தது அப்படின்னாக்கா அதையும் நீங்கள் வந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எழுத்துத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இந்த திருமண பத்திரிக்கை, இந்த பில் புக்கு, என்ன மாதிரிலாம் ஒரு ஆஃப்செட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்களா, இந்த போஸ்டர் அடிக்கிறது, இன்றைய காலத்தில் வந்து இந்த பேனர்லாம் டிஜிட்டல் பேனர்லாம் அடிக்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் கூட புத பகவான் சார்ந்தது தான், சரிங்களா? அதனால் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துருங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா ஒரு காலத்தில் வந்து இந்த லப்பர் ஸ்டாம்ப்லாம் வந்து எழுதி குத்துவாங்க, சரிங்களா? முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த முத்திரை குத்துறது, அந்த அந்த முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு காலத்தில் வந்து கட்டையில் வந்து செய்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததா புத பகவான் அப்படிங்கிறவர் வந்து கல்விக்கு காரகர். அதாவது வந்து படிப்பு சம்பந்தமான அத்தனையும் அவர் தான். இப்போ ஒரு கல்லூரி, பள்ளி, பாடசாலைகள், ஒரு டியூஷன் சென்டரு, ஒரு கோச்சிங் சென்டரு, அதே மாதிரி வந்து இது சார்ந்த இதில் என்னென்னலாம் வருதோ கல்வி சார்ந்த அத்தனை விஷயங்களும் புத பகவானுடைய காரகத்துவங்கள் தான். அந்த புத பகவான் தரும் தொழில் தான், அந்த புத பகவானால் வரும் ஜீவனம் தான், சரிங்களா? அதனால வந்து கல்வி சார்ந்த அனைத்தும் புத பகவான் தரும் தொழில்கள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக புத பகவானை பொறுத்தவரைக்கும் கணித வல்லுநர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். மேத்தமெட்டிக்ஸ், அதாவது வந்து நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, கணிதர், கணக்கர், கணக்கு பிள்ளை இப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய மனிதர்களுடைய வீட்டில் கணக்கு பிள்ளைனே ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து வீட்டு திண்ணையில் ஒரு டேபிள் போட்டுன்னு உட்காந்துருப்பார். அவர் தான் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பார், சரிங்களா? கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து அக்கௌண்டன்சி அப்படின்ற மாதிரி வச்சுங்க, இந்த பேங்க்கில் அக்கௌண்டன்சி பார்க்கறது அல்லது வேறு விதங்களில். அதே போல் வந்து ஆடிட்டிங், சரிங்களா? ஆடிட்டிங் அப்படிங்கிறதும் வந்து அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங், இந்த இரண்டும் வந்து புத பகவான் தரும் தொழில்கள். தொலைத்தொடர்பு சாதனங்கள்னு போட்டுருங்க. அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து டெலஃபோன் எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் வந்து டெலஃபோன் டிபார்ட்மெண்ட்டே வந்து கொஞ்சம் இதுவாகி போச்சு. அது வந்து அடுத்த ஜென்ரேஷனை எட்டி விட்டது. அதாவது வந்து செல்ஃபோன்ஸ் இப்போல்லாம் வந்து, சரிங்களா? அதனால் வந்து தொலைத்தொடர்பு சாதனங்களில் செல்ஃபோனு, கூரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, கொரியர் சர்வீஸ், அது தபால் துறை, இதெல்லாம் வந்து தொலைத்தொடர்பு சாதனங்கள். இதை தவிர்த்து இன்றைய நாட்களில் வந்து மீடியா, அதாவது வந்து இன்டர்நெட்டு, வலைதளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறது, வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னொருத்தர் வந்து நம்ம வந்து தொடர்பு கொள்வதற்கு நமக்கு வந்து அதெல்லாம் வந்து பயன்படுது. இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் தொலைத்தொடர்பு சாதனங்களில் இன்றைய நவீன காலத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அது அத்தனையும் நீங்கள் வந்து சேர்த்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ட்ராலஜி, ஜோதிடர், நம்மளை போனவங்க, இதெல்லாம் வந்து புத பகவான் தரும் தொழில்கள் தான். அடுத்ததாக வந்து டீச்சர். இந்த டீச்சர் அப்படின்னம்னாக்கா நமக்கு ஒரு சில டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்க பாடம் நடத்துறதை விட அவங்க சொல்கிற அந்த நகைச்சுவைகள், அந்த ஜோக்ஸு, பாடம் நடத்தும் போதே வந்து அந்த டைமிங்கில் வந்து எதனா ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை வந்து கவர்ந்து இழுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர்களாக வந்து இந்த புத பகவான் தரும் தொழில்கள், அந்த புத பகவான் நன்றாக இருந்து அவர்கள் வந்து ஒரு டீச்சர்ஸாக வந்தாங்க அப்படின்னாக்கா அப்படியான ஒரு டீச்சர்ஸாக வந்து அவங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக வந்து ஏஜென்சி, ஒப்பந்தம், அக்ரிமெண்ட்டு, தவணை தொழில்கள். இப்போது சீட்டு போட்டு அதை வந்து ஒரு பொருள் எடுத்து நகை வந்து மாதம் மாதம் சீட்டு போட்டு கட்டி நகை எடுப்பாங்க.
ஒரு பொருளை வந்து மாதம் மாதம் பணம் கட்டி என்ன மாதிரியான ஒரு தவணை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக வந்து தரகு, கமிஷன், இதெல்லாம் வந்து தரகு கமிஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒரு இணைத்து வைப்பது. ஒரு பொருளை வந்து இங்கே இருக்கும் ஒரு பொருள் நாம் வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறோம். இன்றைய காலகட்டத்தில் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஸ்விக்கி அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. ஃபுட்டெல்லாம் ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடுவோம். அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. ஆக ஒன்றை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட வந்து எடுத்துன்னு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது, அந்த சேர்த்து வைத்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா. அதனால வந்து இதற்கு என்ன ஒரு சரியான வார்த்தையோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுங்க. என்னை பொறுத்தவரையிலும் நான் வந்து அந்த இணைத்து வைத்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லும்போது டைலரிங், அதாவது வந்து டைலரிங் ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா துணியை கட் பண்ணிட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்படியே பிட்டு பிட்டாக கட் பண்ணிடுவாங்க, திரும்பவும் ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா. அதனால் வந்து டைலரிங் வந்து புத பகவான் தரும் ஒரு வருமானம் தான். அடுத்த தொழிலாக வக்கீல், அதாவது வந்து லாயர். சரிங்களா. அடுத்ததாக மேடை பேச்சாளர்கள், பேசி அதாவது வந்து இந்த பேச்சு மூலயமா சம்பாதிக்கிறவங்க, இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க, ரேடியோ வர்ணனையாளர்கள், டெலிவிஷனில் வந்து தொகுப்பாளினிகள், இப்படி அவங்களுக்கு வந்து இந்த பேசுவதன் மூலம் வருமானம் வரும். அதுதான் வந்து புத பகவான் தருவது. சரிங்களா. ஆர்ஜே, விஜே அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. ரேடியோ ஜாக்கி, வீடியோ ஜாக்கி அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து புத பகவான் தரும் தொழில்கள் தான். அதே போல் வந்து இந்த மேடை பேச்சாளர்களே இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கருத்தாக அந்த சோசியலைசேஷன்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பேச மாட்டாங்க. ரொம்ப இவங்க வந்தாங்கன்னா 4 பேர் சிரிக்க சிரிக்க வயிறு புழுங்க சிரிக்க வைக்கிறதுல வந்து இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர்களாக இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து புத பகவான் தரும் தொழில்கள். பின்னணி பாடகர்கள், அந்த புதன் அப்படிங்கிறது பேச்சுனாலும் அதில் வந்து ஒரு நல்ல குரல் வளம் இருக்கும். அதனால வந்து பின்னணி பாடகர்கள். அடுத்ததாக இந்த மிமிக்ரி செய்வாங்க பார்த்தீங்களா, ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளில் மேற்பட்ட குரல்களில் பேசுவாங்க. மிமிக்ரி அப்படிங்கிறது வந்து அதுதான். சரிங்களா. மிமிக்ரி, நாட்டியம், நடனம், டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, பரதநாட்டியம், அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புத பகவானை பொறுத்தவரையிலும் விகட கவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்ததாக தூதரகங்களில் பணியாற்றுவது, ஒரு நாட்டின் தூதராக வந்து பணியாற்றுவது. அவங்க வந்து தூதராக அம்பாசிடர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த தொழிலை தருவது வந்து புத பகவான் தான். ஷேர் மார்க்கெட்டுங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தர் நல்லபடியாக வந்து வெற்றி அடையணும், லாபம் ஈட்டணும் அப்படின்னாக்கா புத பகவான் தான் அது வந்து முதன்மையாக இருக்கின்றார். புத பகவான் அப்படிங்கிற வந்து பச்சை நிறத்துக்கு சொந்தக்காரர். இந்த அவரை வந்து விளையாட்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், சிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதாவது வந்து ஒரு 5 வயதுலேருந்து ஒரு 10 வயதுக்குள்ளே இருக்கின்ற அமைப்பினர்கள், அந்த மாதிரியானவங்களை, ஒரு பருவமடையாத பெண்கள், கன்னி பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. அது போன்று அப்போது ஒரு 10 வயசு, 12 வயசு, ஒரு 5 வயசுல இருந்து அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு பருவமுடைய அந்த குழந்தைகளை தான் வந்து சொல்லுவாங்க. அதே போல் வந்து அந்த விளையாட்டு பருவத்தில் உள்ள குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள், அது சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் வந்து புத பகவான் தான். சரிங்களா. அடுத்ததாக இந்த வெற்றிலை கொடி சார்ந்த வகைகளில் இந்த வெற்றிலை வியாபாரம், வெத்தலைப்பாக்கு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து புத பகவான் தரும் தொழில்கள் தான். அடுத்ததாக இந்த கீரை வகைகள், அதாவது வந்து ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா இந்த கூடையில், தள்ளு வண்டியில், இந்த மாதிரி வெறும் கீரையை மட்டும் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் புத பகவான் தரும் தொழில்கள் தான். சரிங்களா. கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயமும் வந்து புத பகவானின் ஒரு அற்புதமான தொழில்கள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.